நம்ம மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, ஐயா அப்படின்னுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் உள்ளுக்குள்ளே விஷமாக இருக்கும். அவனை நம்பிடுவாங்க. இந்த ஒரு ஸ்டார் அப்படின்ற இந்த சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் யார் கொடுத்தாங்க முதல்ல இந்த அம்மாவுக்கு இந்த பதவி? சும்மா எடுத்துக்க வேண்டியதான். சும்மா இவங்களே ஒரு இவர் கவுண்டமணி சார் ஒரு இதில் சொல்லுவார் ஜோக்கு, இவனுங்களே பிறந்த நாள் கொண்டாடுறானுங்க, இவனுங்களே சும்மா வருஷத்துக்கு ஒரு 5 தடவை கொண்டாடுறானுங்க. மூக்குத்தி அம்மன் 2 அந்த படத்துடைய ஒரு ப்ரீமியர் மாதிரி ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா, மீனா ரெஜினா ஒரு புது ஆக்ட்ரஸ் விட்ருங்க, பரவாயில்ல. மீனா வந்து குஷ்பு அதே மாதிரி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பழைய ஆக்ட்ரஸ். ரொம்ப அதாவது நயன்தாரா வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இவங்கெல்லாம் வந்து வேறு லெவலில் ஆக்ட்ரஸாக இருந்தவங்க. அந்த மாதிரி ஆக்ட்ரஸை இந்த அம்மா வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க. ஏன் அவமானப்படுத்தினாங்க, எப்படி அவமானப்படுத்தினாங்க, ஏன் அவமானப்படுத்தினாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னு எனக்கு புரிஞ்ச என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, நிறைய பேர் பேசிக்கிறதும் என்னுடைய ஒப்பீனியனும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தலகணம் ஜாஸ்தி அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். இந்த மாதிரி ஒரு சில ஆக்ட்ரஸ் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, ஒருத்தன் வந்து காலில் விடுறான்னு வைங்க, அவனை வந்து நம்பிடுவாங்க. ஒருத்தன் வந்து ஒரு உண்மையான விஷயத்த சொல்கிறான், அவன் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறான். ஒருத்தன் வந்து ஒரு உண்மையான விஷயத்த சொல்கிறான், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறான்னு வைங்க, கொஞ்சம் அவனுக்கு ஒரு ஆட்டிடியூட், யாருக்கு வேணால் எந்த ஆட்டிடியூட் வேணால் இருக்கலாங்க, அதை பற்றி தப்பு கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்றது தான் மேட்ரு. நம்ம மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, ஐயா அப்படின்னுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் உள்ளுக்குள்ளே விஷமாக இருக்கும். அவனை நம்பிடுவாங்க. அதே வந்து சாதாரணமாக வந்து இப்போ என்னுடைய இந்த வீடியோவே வந்து நான் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த தொப்பி போட்டிருக்கேன், எனக்கு பிடிச்சிது நான் போட்டுக்கிறேன், என் சேனலில் நான் போடுறேன். இது பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனாலேயே வந்து என்னுடைய வீடியோஸை பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அட யாரா அவன் ரொம்ப கொழுப்புச்சவன்டா, ரொம்ப பெரிய பருப்பு நெருப்பு இருக்குது, ஏன் ஒரு கண்ணாடி போட்டால் பருப்பாங்க, ஐயா அப்படின்ட்டு வந்து நான் பேசினேன்னா, ஐயோ அவன் நம்மாள்ப்பா, அவன் ரொம்ப நல்லவன்யா அப்படின்னு நம்பிட வேண்டியது. இதே மாதிரி தான் நயன்தாரா, ஜோதிகா, இந்த 2 பேரை தான் நான் பேச விரும்புகிறேன். இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா, முதல்ல சினிமாவில் ஒரு மலையாள படத்தில் வந்தாங்க நயன்தாரா. அவங்க வேறு ஏதோ ஒரு கிறிஸ்டின் பேர், அவங்களுக்கு எனக்கு மறந்து போச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் கிடையாது. இப்போ அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுத்துனுக்குறாங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு அருகதை கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். யார் வந்து என்னை என்ன திட்டினாலும் பரவாயில்லைங்க. இவ்வளோ கேவலமான ஒரு ஆள், ஒரு கேரக்டரு, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ரியல் லைஃப்பில் எப்படின்னா உனக்கு என்ன நல்லா நடிக்கிறாங்களா, ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் நடிக்க தெரியுமா, ரொம்ப பயங்கர நடிப்புப்பா, ஐயோயோ சரோஜா தேவி, கேஆர் விஜயாலாம் தோற்றுருவாங்க. குஷ்புவுக்கு நடிக்க தெரிஞ்ச அளவு கூட நடிக்க தெரியாது நயன்தாராவுக்கு. இதில் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆம்பளைங்க வந்து ஹீரோ ஆகணுன்னா பல டேலண்ட் வேணும். குதிரை ஓட்ட தெரியணும், டான்ஸ் ஆட தெரியணும், ஸ்விம்மிங் தெரியணும், பயங்கரமாக இப்படி அப்படி அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, உடம்பு வந்து அவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க ஹீரோவுக்கு. ஹீரோயின் அப்படின்னு கேட்கும்போது சிரிப்பாங்க ஒரு மாதிரி, அதுக்காக வேணும் அப்படின்வாங்க. அது வந்து கொஞ்சம் கீழ்த்தரமான ஒரு கமெண்ட் அது. ஆனாலும் நான் அதை இங்கே ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரியே வந்து ஒரு சில விஷயங்களால் ஸ்டார் ஆன நிறைய பேர் இருக்காங்க. நயன்தாரா அந்த மாதிரி ஆனாங்கன்னு நான் சொல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸ்டார் ஆனவங்க. அது யாருன்னெலாம் நான் சொல்ல விரும்பல, அதை விட்டுருங்க. கழுவி தான் ஊற்றி நிற்கிறாங்கல்ல பலரும், நானே எதுக்கு. இந்த மேட்டரில் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து அவ்வளோ ஒரு தலகணம்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதாவது இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்ரு அப்படின்றத புஷ் பண்ணி அப்படியே வந்து அந்த புஷ்ஷிங்லேயே வந்து இவங்க பெரிய ஆளாயிடும். இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இவங்களா உருவாக்குறது தான். ஒரு நிமிஷத்தையும் நான் செதுக்குனேன் அப்படின்வாங்க தெரியுங்களா, அந்த மேட்ரு தான். உண்மையிலேயே வந்து இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கான்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 100 பொண்ணுங்க, பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நின்னா பசங்கள்லாம் வருவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஓட்டாக மாறிடாதில்ல. நான் வந்து யாரை பற்றியோ குத்தி சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க, அப்படிலாம் இல்லை. நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன். நம்ம ஊருடைய மெயின் பிரச்சனையே இந்த ஆட்டிடியூட் தாங்க. அதாவது ஐயா அப்படின்ட்டு உள்ளே விஷம் வச்சுன்னு ஒருத்தன் நடித்தான்னா அவனை நம்புவாங்க. ஓப்பனாக ஒருத்தன் வந்து ஒரு இது சொல்கிறான், உள்ளே வந்து நான் நல்லவனாக இருப்பான், அவனை வந்து நம்ப மாட்டாங்க. அவனை பார்த்தாலே ஆகாது, அவனை பார்த்தாலே அப்படி போவாங்க, பெரிய பருப்பு அவர், ஏன் அவன் என்னங்க பண்ணான் அவங்கள, அவன் பாட்டுக்கு ஏதோ. இப்போ ஒரு பையன் வந்து ஹைட்டு வெயிட்டாக இருக்கான்னு வைங்க, அவன் வந்து இதெல்லாம் போட்டு நல்லா ஆர்ம்ஸ் எல்லாம் ஏற்றி பைக்கில் இதிலெல்லாம் அப்படி போகிறான், அவனை பார்த்தாலே ஆகாது சிலருக்கு இல்லை பலருக்கு. பெரிய இது ஒரு
அதே வந்து ஒருத்தன் வந்து அப்பாவி மாறிடுவான். ஆனால் 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 சொல்லுங்கண்ணா, என்னண்ணா, ஆனால் உள்ளுக்குள்ளே விஷம். அவனை வந்து நம்புவான். அந்த மாதிரி ஆள் தான் நயன்தாரா. நயன்தாரா வந்து நம்ப வச்சு கழுத்து அறுத்த ஆள் தான் நயன்தாரா. பல விஷயங்கள் அவங்கள பற்றி இருக்குது. இந்த சும்மா வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ரூஃப் இல்லாமல் வளன்னு பேசுகிறது வந்து எனக்கு பிடிக்காது. நிறைய பேர் அப்படி தான் வந்து இப்போ ஆன்லைனில் சும்மானா வந்து அங்கே படுத்தா இங்கே படுத்தா அங்கே போனால் இங்கே போனான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது வந்து எனக்கு பிடிக்காது. என்னுடைய ஒரு இது என்னென்னா, இருக்க விஷயத்த நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். இது இப்படி தான், இவங்களுக்கு இந்த ஒரு மேட்ரு தான் இவங்களுடைய இது. 15 கோடி வாங்குறாங்க, 20 கோடி வாங்குறாங்க ஒரு படத்துக்கு. எப்படி வாங்குறாங்க? தமிழ் மக்கள் கொடுத்ததுங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி முட்டாளுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வளர்த்து விட்ருவோம். இந்த ஊர் பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கண்டுக்க மாட்டோம். அதை வந்து நம்ம சீண்டவே மாட்டோம். அது வந்து பாவம், கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஒரு ஃபேஸ், ஆனாலும் நல்லா நடிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்கள வந்து மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த சான்ஸ் இருக்கிற அந்த கொடுக்குற பவர் இருக்க அந்த பொசிஷனில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டைரக்டரு, ப்ரொடியூசரு, முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணின்னு இவங்க வந்து பல மேட்ருகள் பண்ணுவாங்க. இப்போ இந்த மேட்ரு வந்து எனக்கு பார்க்கும்போது ஒரு ப்ரொமோஷன் ஐட்டம் மாதிரி தோணுது. உண்மையிலேயே நயன்தாரா வந்து இப்படி ரியாக்ட் பண்ணாங்களா? கொஞ்சம் ரியாக்ட் பண்ணதை இவங்க எடுத்து அதை வந்து வேறு லெவலில் ப்ரமோட் பண்ணி, இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த மேட்ரு தான் ஓடினுக்குது. இந்த மேட்ரை வந்து பேசி இது ஒரு பெரிய விஷயம். மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்ற படமே வந்து, ஏன்னா எக்கச்சக்கமான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது இப்போது. அந்த காலம் மாதிரி ஒரு வாரத்துக்கு 5 படம் வரும், 3 படம் வரும், 2 படம் வரும்லாம் கிடையாது. இப்போ வந்து எங்கே திரும்பினாலும் என்டர்டெயின்மெண்ட் தான், எங்கே பார்த்தாலும் படம் தான். மக்களுக்கு வந்து டைம் இல்லாமையே வந்து ஒரு சிலர் எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் எடுத்து வச்சுப்பாங்க, எல்லா ஓடிடியும் இருக்கும், பார்க்குறதுக்கான டைம் கிடையாது. அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. எப்போ டைம் கிடைக்குமோ சும்மா ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க, அரை மணி நேரம் பார்ப்பாங்க. 5 நிமிஷம் பார்த்தா ஒரு படம் எப்படிங்க உங்களுக்கு புரியும்? அந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் நிறைய பேர் பண்ணுகிறாங்கன்னு வைங்க. இந்த படம் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக இந்த ஒரு மேட்ரை வந்து அப்படி கொளுத்தி விட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மீனா முன்னாடி போய் இவ்வளோ ஷோ காட்டினா நயன்தாரா அப்புறம் என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. உண்மையிலேயே ஷோ காட்டியிருந்தா ரஜினி சாருக்கிட்டேயும் இந்த அம்மா ஷோ காட்டியிருக்காங்கன்றாங்க. அதனால தான் வந்து அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி எல்லாம் பேசின்னு இருக்காங்கன்னு வைங்க. அதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா இந்த ஒரு ஸ்டார் அப்படின்ற இந்த சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் யார் கொடுத்தாங்க முதல்ல இந்த அம்மாவுக்கு இந்த பதவி? சும்மா எடுத்துக்க வேண்டியதான். சும்மா இவங்களே ஒரு இவர் கவுண்டமணி சார் ஒரு இதில் சொல்லுவார் ஜோக்கு, இவனுங்களே பிறந்த நாள் கொண்டாடுறானுங்க, இவனுங்களே சும்மா வருஷத்துக்கு ஒரு 5 தடவை கொண்டாடுறானுங்க, அதை 32 வயசை தாண்டுதான்னு பார்த்தா தாண்ட மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நயன்தாரா. அதே மாதிரி ஜோதிகா வந்து இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டு இப்போ பாம்பே போனதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பெண்களுக்கு வந்து உரிமையே இல்லை, பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அவங்கள வந்து வச்சு ஒரு படம் எடுக்கிறது, அவங்கள பேஸ் பண்ணி எடுக்கிற படம்லாம், ஏன் உங்களுக்கு இந்த பெண் உரிமை? உங்கள் வேலை என்ன? நடிக்கிறது. நல்ல கதைகள் நல்ல இது வரும்போது நடிங்க, இல்லைன்னா நடிக்காதீங்க. ஏன் முதல்ல வந்து இங்கே தமிழில் நடிச்சிங்க? ஏன்னா அப்போ பணம் வேணும். தமிழ் இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிறவங்களாம் முட்டாள்ப்பா, நம்ம போய் அப்படி பணிவாக பேசிட்டா எல்லாம் நம்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸுங்க இருக்காங்க, பெரிய ஆக்டருங்க. ஒரு பொது மேடையில் வரும்போது ஒரு சாதாரண ஷர்ட்டு போட்டுன்னு வருவாங்களாம், ஒரு சாதாரணமாக முடி வாராமல் வருவாங்களாம். அப்படியே வந்து உடனே இதை பார்த்தோன்னே பார்ப்பா எவ்வளோ சிம்பிளாக இருக்கிறான்ப்பா அவன். இது தாங்க நம்மளுடைய முட்டாள்தனம். அவன் நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அஜித் வருவார் பாருங்கள், அப்படி வருவார். ஆனால் அஜித்துக்கு ஏதோ லக்கு, அவரை வந்து மக்களுக்கு பிடிக்குது. இந்த மற்ற ஒரு சில நடிகர்கள் வந்து இந்த ஒரு பாசாங்கு பண்ணி தான் இவனுங்க வந்து அப்படியே ஸ்டார் ஆகிறது. சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார். என்ன ஸ்டாரு? என்ன பண்ண நீ சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு? 5 படம் நடிச்சியா, இல்லை 10 படம், இல்லை 100 படம் நடிச்சியா? சரி, அதனால் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவியா? சூப்பர் ஸ்டார்னால் என்ன? சூப்பர் ஸ்டார்னால் குஷ்பு கூட இல்லை மீனாவை கூட கொடுக்கலாம் அந்த இது சூப்பர் ஸ்டார்ன்ற விஷயம். ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க வந்து அந்த ஃபீல்டில் இருக்காங்க. நீங்கள் என்ன 20 வருஷம்தான் ஆகுது, முதல்ல மலையாளத்தில் இருந்தீங்க, ஒரு 2-3 படம் யாரோ காலை பிடிச்சி ஐயா ஐயா ஐயா, இதே தான் மேட்ரு, ஐயா அப்படி போய் காலை பிடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா, என்ன ஏதாவது வேணும்னா நீ வந்து மேனேஜர்கிட்ட பேசு. ஏன்னா இப்படி இருக்கிறீங்களோ? பார்க்குறவன்லாம் கேனேண்ணா, நீங்களும் உங்கள் சினிமாவும்